இன்றைக்கி அம்மா வீட்டிலேருந்து ஒரு குட்டி விளாக் தான். எல்லாருமே மெஹந்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் எப்போவுமே மருதாணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இன்றைக்கி எல்லாருமே மெஹந்தி வைக்கிறனால என் பொண்ணுங்களுமே வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. மெஹந்தி பார்க்கவே சூப்பராகவே இருந்துச்சு. மெஹந்தி எல்லாம் வச்சதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் வைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து வீட்டுக்கு வந்து வெள்ளரிக்காயும் இந்த வெள்ளரி பழமுமே கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வெள்ளரி பழத்தில் வந்து நாளைக்கு ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு நல்லா பழமாக உள்ளதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். வெள்ளரிக்காய் எல்லாமே நல்லா பிஞ்சு வெள்ளரிக்காயாக இருந்துச்சு. நான் வீடியோ எடுக்கிறதுனால இதுக்கு இடையில வந்து மெஹந்தியுமே வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவனுமே மெஹந்தி வச்சுருக்கான். நான் சும்மா புள்ளியாக இருந்துச்சு, அதையுமே வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் எடுத்து வைக்க விட்டாங்க. நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இவனுமே வந்து வெள்ளரி பழத்தை எடுப்பேன்னு சொல்லிட்டு டப்புன்னு கீழே போட்டான். நல்ல வேலை அது உடையலை. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வெள்ளரி பழ ஜூஸுமே போடலான்னு வச்சுருந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியப்பமும் தக்காளி சூப் தான் வச்சுருந்தோம். அது வச்சுட்டு இந்த வெள்ளரி பழத்தையுமே ஜூஸ் போட்டுடலான்னு அந்த வெள்ளரி பழத்தில் உள்ள தோல் விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சிடலாம். இந்த வெள்ளரி பழத்தை நம்ம வந்து கட் பண்ண தேவையில்லை, அப்படியே தனித்தனியாக புட்டு வந்துடும், அதாவே கட்டாயி வந்துடும். அதனால இந்த வெள்ளரி பழத்தை வந்து எங்கள் ஊர் ராம்நாடு சைடு வந்து புட்டு பழம்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளரி பழத்தை நம்ம அப்படியே சர்க்கரை வச்சு தொட்டு சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜூஸ்லேயுமே ஒன்றும் இல்லை, நம்ம வந்து வெள்ளரி பழம் கொஞ்சம் இனிப்புக்காக சீனி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அடித்தோம்னா நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆயிரும். அப்படி இல்லைன்னா நம்ம பால் கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். என் சின்ன பொண்ணு வந்து இந்த வெள்ளரி பழ ஜூஸ் குடிக்கவே மாட்டா. இப்போ எதுக்கு வேகமாக குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறான்னா, அவள் போய் விளையாடணுமா. விளையாடுறதுக்காக நான் குடிச்சாதான் விடுவேன்னு சொன்னவொன்னே வேகமாக குடிச்சிட்டு போயிட்டா. மாடியில் போய் எல்லாரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. மாடியில் வந்து தனியாக விடுறது அவ்வளோவா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டதோட போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் வீடியோவுமே ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான், அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.